மை டியர் மாஸ்டர், இயற்கையில் ஃப்ரீயா கிடைக்கிற இந்த பிராணசக்தியை தியானத்தில் அமர்ந்து மனதை வெற்றிடமாக்கி அதனை வாங்கிக் கொண்டு அதன் மூலமாக நம் எத்திரிக் பாடியையும் பிசிக்கல் பாடியையும் சரி செய்து கொண்டு அதன் மூலமாக ஆன்ம ஞானத்தை தெரிந்து கொண்டு அந்த மென்டல் பாடி அண்ட் எமோஷனல் பாடி இதை அனைத்தையும் நாம் சரி செய்து கொண்டால் மட்டுமே நம்மளால் இங்கே எதனையுமே சாதிக்க முடியும். இல்லைன்னா கஷ்டங்கள் கஷ்டங்களாகவே இருக்கும், துயரங்கள் சோகங்கள் அப்படியே இருக்கும். அதனை தாண்டி அனைத்தையும் சரி செய்யும் அளவுக்கு, சமாளிக்கிற அளவுக்கு, அதை அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் அதனை தாண்டி இன்னொரு படி ஏறி, இது எல்லாம் கஷ்டங்கள் கிடையாது, சோகங்கள் கிடையாது, எனக்கு நானே என் வாழ்க்கையில் என் முன்னேற்றத்துக்காக நானே கொண்டு வந்து கிட்டது என்ற அந்த சத்தியம் தெரியும் போது எந்த கஷ்டமும் எந்த சோகமும் எந்த குடும்ப சூழ்நிலையும் நம்மை தடுக்காது. நம்மளை பத்தி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும், நாம் யார் என்பதை. பேருக்கு வேணால் இங்கே நான் சுவர்ணா புத்தாவாக இருக்கலாம், ஆனால் நான் அது கிடையாது. இந்த பிறவிக்கு இந்த உடல், இந்த பெயர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இந்த உடலில் ஆன்மா எனும் போது இந்த ஆன்மா இத்தனை பிறவிகளா என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த பிறவிக்கு என்ன செய்யணும்னு வந்திருக்கிறது. இதையெல்லாம் ஏன் நான் செய்யணும் சொல்லணும் உங்களுக்கு? எனக்கு நானே வச்சுக்கலாமேன்னா அதுவும் தவறு. ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில 1/2 மணி நேரம் நீங்க பேசுறீங்கன்னா நான் வீண் பேச்சை பேசல. எனக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட ஞான பகிர்தலே தவிர அவன் அப்படி இவன் இப்படி இந்த புரளி கிடையாது. காசிப்ஸ் என்பது சோல், இந்த ஆன்மாவுக்கு கேன்சர் மாதிரி. நமக்கு எல்லா ஆர்வமும் இருக்கும். ஜனநாயகம் சினிமா ஏன் வரல, அது ஏன் தடுத்துட்டாங்க, அது எப்போ வரும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன தேவையா, அது எப்போ ரிலீஸ் ஆக போறது, நாம் அதுக்கு ப்ரொடியூசரும் கிடையாது, டைரக்டரும் கிடையாது, அதை நம்ம ஆக்ட் பண்ணவும் இல்லை, அந்த சினிமாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சினிமா பார்க்கணும் என்ற ஆர்வம் இருக்கு, அது வரப்ப பார்த்துக்கலாமே, எப்போ வரும் என்ற காத்துக்கிட்டு இருக்கிறது எதுக்கு, வரப்ப பார்த்துக்கலாம். நாம் செய்யும் யோசனைகள் நமக்கு எவ்வாறு உதவியாக இருக்கிறது, அந்த யோசனை நமக்கு தேவையா? இப்ப இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா பிஎம்சி என்ற ஒரு அமைப்பு வேணும், அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா நம்ம பேசுறதுக்கு அங்க பயன் இருக்கா? ஒரு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அந்த எமோஷனுக்கு உள்ளாகி புத்தி வேலை செய்யாமல் 10-15 வார்த்தைகள் நாம் அங்கே கொட்டுறோம். இது எல்லாமே அடங்கணும், அமைதியாகணும். அப்பொழுது நம்ம உடலுக்குள்ள நம் மனசுக்குள்ள அந்த அமைதி சாந்தம் என்பது வரும். அந்த அமைதி சாந்தம் இருக்கும் போதுதான் இந்த மனம் என்பது எதை பத்தி யோசிக்கணும், எந்த அளவுக்கு யோசிக்கணும், எவ்வளவு யோசிக்கணும் என்ற கச்சிதமான ஒரு கணிப்பில் இருக்கும். எல்லாமே எங்க மேக்ஸ் தான், எல்லாமே கணிப்பு தான்.